ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரியான மூவிஸை கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு டாப் 5 பெஸ்ட் ஹாலிவுட் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிற 5 மூவிஸுமே ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த 5 மூவிஸுமே மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. பெஸ்ட்டான கதைகளத்தை கொண்ட ஒரு 5 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த மூவிஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ தான் நியூவாக ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் இந்த மூவிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி இருக்குன்னா, ஆக்ஷன் அண்ட் கிரைம் கேட்டகரியில் ரிலீஸ் ஆன ஃபைட் கிளப். இந்த மூவி 1999 ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒரு ரீகால் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். இப்படி நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு பிளெயின் ட்ராவல் அப்போ இன்னொரு நபரை சந்திக்கிற வாய்ப்புன்னு நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் ஒரு சோப்பை தயாரித்து விற்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் இப்படி நம்ம ஹீரோ வந்து அந்த பர்சனை சந்திச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட லைஃப்பில் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். அதாவது நம்ம ஹீரோக்கு தூக்கன்றதே வராது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணுறாரு அந்த நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபரை சந்திச்சதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த மூவியோட ஒரு கதைக்களமாக இருக்கும். அண்டு இந்த மூவியோட கிளைமேக்ஸ் ட்விஸ்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மூவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாலிவுட் மூவிஸை விரும்பி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேறு லெவலான மூவி. அண்ட் இந்த மூவி தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்கிலீஷில் தான் பார்த்தாகணும். யாராவது ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி இருக்குன்னா, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன் கேட்டகரியில் ரிலீஸ் ஆன இன்செப்ஷன். இந்த மூவி 2010 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ ஒரு திருடனாக இருப்பார். இவர் வந்து ஒரு சாதாரண திருடனாக இருக்க மாட்டார், ஒரு ஹைடெக் திருடனாக இருப்பார். நம்ம ஹீரோ வந்து ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த மிஷின் மூலிமா நம்ம ஹீரோ வந்து இன்னொருத்தரோட கனவுக்குள்ளே போக முடியும். அப்படி நம்ம ஹீரோ போனாருன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட எண்ணங்களை வந்து அவரோட கனவுக்குள்ளே விதைக்க முடியும். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கையில் எடுக்கிறாரு. அந்த அசைன்மெண்ட் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட கனவுல போய் நம்ம ஹீரோ ஒரு சில விஷயங்களை அவரோட கனவுல விதைச்சிட்டு வரணும். இப்படி விதைச்சிட்டு வந்தது மூலமா அந்த விஷயங்களெல்லாம் அவருக்கு தானாகவே தோணுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிட்டு வரணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த அசைன்மெண்ட்டை நம்ம ஹீரோ எடுத்ததுக்கப்புறம் அந்த அசைன்மெண்ட்டை எப்படி பண்ணி முடிக்கிறாருன்றதா இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு குழப்பமான ஒரு மூவியாக இருக்குங்க. நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலும் இந்த மூவியை 1 டைம் பார்த்தா புரியாது, ஒரு 2-3 டைம் பார்த்தா தான் இந்த மூவி புரியும். இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன் கேட்டகரியில் ரிலீஸ் ஆன மேட்ரிக்ஸ் அப்படின்ற மூவி தான். இந்த மூவி 1999 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ நியோ வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு நார்மல் வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. அண்ட் அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ நியோவை மார்பியஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் சந்திக்குது. அந்த கேரக்டர் சந்திச்சுட்டு நீங்கள் இருக்கிற உலகம் ஒரு பொய்யான உலகம், என் கூட வாங்க, நான் உங்களுக்கு உண்மையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் சொல்லுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியோ என்ன முடிவெடுத்தாரு, அந்த மார்பியஸ் அப்படின்றவர் கூட போனாரா இல்லையா, நம்ம ஹீரோ இருக்கிற உலகம் வந்து ஒரு பொய்யான உலகமா அப்படின்றத நம்ம ஹீரோ தெரிஞ்சுட்டாரா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா 90ஸ்ல வந்து இந்த மூவி ரொம்பவே ஒரு ஃபேமஸான மூவி, நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாகவும் இருந்தது. இன்றைக்கி பார்த்தாலும் இந்த மூவி ரொம்பவே சூப்பராக தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மூவி. இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நியூவாக ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மூவி. இந்த மூவி மொத்தமாக 3 பார்ட் இருக்குது. 3 பார்ட்டுமே ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. 2003 வரைக்கும் இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2nd த்ரில்லர் அண்ட் கிரைம் கேட்டகரியில் ரிலீஸ் ஆன ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். இந்த மூவி 1994 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு செய்யாத குற்றத்திற்காக ஜெயிலுக்கு போகிறாரு. அண்ட் ஜெயிலுக்கு போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றத்தை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் தெரிய வருது. அண்ட் அதை நிரூபிக்கிறதுக்கான சாட்சிகளும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு சிறந்த ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருப்பார். இப்படி இருக்கும்போது அந்த ஜெயிலில் இருக்கிற போலீஸ்க்கு வந்து அவங்களோட இல்லீகலான மணியெல்லாம் எப்படி பதுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. இப்படி இருக்கும்போது அந்த போலீஸ்க்கு நம்ம ஹீரோவோட ஹெல்ப் தேவைப்படுறதுனால நம்ம ஹீரோவை வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இது தெரிய வருது, நம்மளை வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எப்படி அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க.
இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். யாராவது இந்த மூவியை நியூவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இப்படி ஒரு கிளைமேக்ஸை பார்த்துட்டு ரொம்பவே ஒரு ஷாக்காக இருப்பீங்க. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் இந்த மூவியை பார்க்கும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி இருக்குன்னா, ஒரு கிரைம் கேட்டகரியில் ரிலீஸ் ஆன காட்ஃபாதர் அப்படின்ற மூவி தான் இருக்குது. இந்த மூவி 1972 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் காட்ஃபாதர் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காலேயே ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருப்பார். இந்த மூவியில் வந்து நம்ம காட்ஃபாதர் எப்படிப்பட்டவர், அவரோட கேங் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வயசானதுனால அவருக்கு அடுத்தது யார் இந்த கேங்கை லீட் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம காட்ஃபாதருக்கு இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம காட்ஃபாதர் வீக் ஆகிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச மற்ற கேங்கெல்லாம் நம்ம காட்ஃபாதர் கேங்கை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம காட்ஃபாதர் அவரோட அடுத்த வாரிசை தேர்ந்தெடுத்தாரா இல்லையா, நம்ம காட்ஃபாதர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மூவியை எடுக்கும்போதே ஒரு பார்ட்டாக பிளான் பண்ணாமல் அதுக்கு அடுத்தடுத்த பார்ட்டாக தான் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மூவி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கேங்ஸ்டர் மூவினே சொல்லுவேன் காய்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இந்தியன் சினிமாஸில் எடுத்த பாதி படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கு. ஏன்னா கேங்ஸ்டர் மூவின்னு எடுத்தாலே இந்த மூவியில் இருந்து ஒரு சீனாவது கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான மூவி. இந்த மூவி பார்க்குறது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவி. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.